பிக் பாஸோட ஒவ்வொரு சீசன்லயும் நம்ம நிறைய சண்டைகள் வந்து பார்த்திருப்போம். அதுக்கான காரணங்களும் வேற வேறையா இருந்திருக்கு. ஆனா பிக் பாஸ் சீசன் 8ல மட்டும்தான் சண்டை போடணும் அப்படின்னு ஒரு காரணத்தை வச்சு இங்க நிறைய சண்டை வந்து போட்டுட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா சண்டைகளும் வந்து காரணமே இல்லாத நடந்த சண்டைகள் தான். அவங்களா அடிச்சுப்பாங்க, கடைசியில அவங்களாவே சேர்ந்துப்பாங்க. எந்த ஒரு ரீசனுமே இல்லாத ஒரு சண்டையா தான் இருந்திருக்குது. அப்படி காரணமே இல்லாம நடந்த சண்டை தான் நம்ம தீபக்குக்கும் அருணுக்கும் நடந்த அந்த கான்வர்சேஷன். ஆக்சுவலா எங்க இருந்து இந்த பஞ்சாயத்து தொடங்கி இருக்குதுன்னா, நம்ம ரஞ்சித் சார் காலங்காலமா போராடி கடைசியா 60வது நாள் போராடினாரா இல்லையான்னு தெரியல. ஆனா இந்த 60 நாளுக்கு அப்புறம் அவர் வந்து கேப்டனா இருந்திருக்காரு. அந்த கேப்டன் பதவிக்குமே பல பேர் போராட்டத்துல தான் அவர் கேப்டனா இருக்காரு. இப்ப அவர் கேப்டன் ஆனதுக்கு அப்புறம் டீம் எல்லாம் பிரிக்கணும். இந்த மாதிரி யார் குக்கிங் டீம், யார் வெசல் வாஷிங், யாரு ஹவுஸ் கிளீனிங், யாரு பாத்ரூம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கணும். அப்படி டீம் பிரிக்கும் போது ஒரு பிரச்சனை வருது. என்ன அப்படின்னா, குக்கிங் டீம்ல ஆளு குறைங்க, எங்களுக்கு ஹவுஸ் கீப்பிங்ல ஆள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அருண் வந்து கேட்கிறாரு. அதுக்கு தீபக் வந்து டிஃபெண்ட் பண்றாரு. இல்லங்க, இதுக்கு ஆட்கள் தேவை, ஏன்னா டாஸ்க் எல்லாம் போறோம், அதனால வந்து எங்களுக்கு ஆட்கள் இருந்தாதான் சௌரியமா இருக்கும்னு சொல்லி அப்படியே ரெண்டு பேருக்கான கான்வர்சேஷன் போயிட்டே இருக்கும்போது தீபக் வந்து ஒரு வேர்டு சொல்றாரு. அதாவது குக்கிங் வந்து ஸ்கில் ஓரியன்டட், ஆனா அவங்க பாக்குற வேலை எல்லாமே வந்து ஒரு லேபர் ஓரியன்டட். இதுக்கு வந்து ஆட்கள் வேணும் அப்படின்ற ஒரு விவாதத்தை வந்து வைக்கிறார். அவர் வேற எந்த ஒரு உள்நோக்கத்திலையும் சொல்லல அப்படின்றத பார்க்கும்போது நமக்கும் தெரியுது. ஆனா அது அருணை எப்படி ட்விஸ்ட் பண்ணிடுவார் அப்படின்னா, இப்ப நாங்களாம் வந்து லேபரா, நாங்க வந்து லேபர் ஒர்க் தான் பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகளை வந்து ட்விஸ்ட் பண்ணி வைக்கிறாரு. இதை பார்த்த எல்லா ஹவுஸ்மேட்ஸும் ஓரளவு புரிஞ்சுக்கிட்டாங்க. ரைட், அருண் ஏதோ ட்ரை பண்றாரு, ஆனா நம்ம அதுல சிக்க கூடாதுன்ட்டு திருப்பி அப்படி அதை பேச கான்வர்சேஷன் பெருசா பில்ட் ஆகுது. இப்ப இதை ட்விஸ்ட் பண்ணி விட்டனால என்ன பிரச்சனையா போயிட்டு இருக்கு அப்படின்னா, லேபர் ஒர்க்னா என்ன, ஸ்கில் ஓரியன்டட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விவாதமே சோஷியல் மீடியால கிரியேட் ஆயிட்டு இருக்குது. இது அருண் பண்ண வேலையால. இப்ப ஆக்சுவலா அருண் புரிஞ்சுக்கிட்டது ரொம்பவே தப்பா புரிஞ்சிருக்காரு. நான் அவரை யாரும் இங்க லேபர் அப்படின்றது சொல்லல. ஸ்கில் ஓரியன்டட் அப்படின்றது வந்து நம்ம ஒரு விஷயத்தை கத்துக்கிட்டு அதுல ஸ்கில்ஃபுல்லா இருக்கிறது. பட் லேபர் ஓரியன்டட் அப்படின்றது நம்ம பார்த்தோன்னே இந்த மாதிரி கூட்டுங்க அப்படின்னு நம்ம எடுத்து போட்டுறோம் இல்லையா, ஒரு தடவை செஞ்சு காமிச்சாலே திருப்பி நம்ம அதை பார்த்து பண்றது வந்து லேபர் ஓரியன்டட். இதான் அந்த இடத்துல சொன்னாரே தவிர அது வந்து லேபர் மட்டும் தான் பண்ணணும், அது லேபர் ஓரியன்டட்ன்றது மாதிரி கிடையாது. ஸ்கில் ஓரியன்டட் உள்ளவங்களும் அந்த வேலையை பார்க்கலாம், இல்ல லேபரா இருக்கவங்களும் அந்த ஸ்கில்லை கத்துக்கிட்டு அந்த ஸ்கில் ஓரியன்டா பார்க்கலாம் அப்படின்றதுதான் இதுக்கான அர்த்தம். பட் அருண் எப்படி புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னா, இது வந்து லேபர் ஓரியன்டட், இது லேபர் பார்க்கணும்னு சொல்றீங்களா, என்ன பாத்திரங்களை சொல்றீங்களான்னு சொல்லி அவர் தப்பா புரிஞ்சுக்கிட்டு அதை வேற மாதிரி எடுத்துட்டு இருக்காரு. இது வந்து ஒரு கான்வர்சேஷனா இப்ப பிக் பாஸ்ல போய்கிட்டு இருக்கு. இந்த விவாதம் நடக்கும்போது பல பேரும் எடுத்து சொல்றாங்க, அருண் நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்லும் போது அவர் வந்து அப்ப மொத்த வீடு என்ன எதிர்க்கிறீங்களா அப்படின்ற மாதிரி தான் போயிருச்சு. அதுக்கப்புறம் அமைதியா இருந்திருக்கலாம். ஆனா காலையில அந்த டீ குடிக்கும் போது வாங்க ட்விஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு யதார்த்தமா கேட்ட தீபக்ட்ட டக்குனு திருப்பி சண்டைக்கு போயிருக்காரு. என்னங்க நீங்க லேபர்னால இப்படி கூப்பிடுறீங்களா அப்படின்ட்டு. அதுக்கு அப்புறம் அந்த கான்வர்சேஷன்ல ஆமா லேபருக்கு தான் டீ அப்படின்னு சொன்னதுனால இன்னும் மிகப்பெரிய பிரச்சனையா மாதிரி, இனிமே அதை சொல்லாதீங்க, அந்த வார்த்தையை சொல்லாதீங்க, எங்களை லேபர்னு இது பண்ணாதீங்கன்னு சொல்லி அது மீண்டும் ஒரு பிரச்சனையா கிளம்பி இருக்குது. அருண் திருப்பி என்ன மாதிரி புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னா, மொத்த வீடு என்ன எதிர்க்கிறீங்களா, இப்ப வந்து அவர் சொன்னதுல தப்பே இல்லையா, அப்ப நான் சொல்றதுதான் தப்பா, நான் அப்படி புரிஞ்சுக்கிட்டது தப்பான்னு சொல்லி அதை ஒரு பக்கம் பேசிக்கிட்டு அதை தப்புன்னு உணராம நான் சொன்னதான் சரின்னு ஒரு பக்கம் இருக்காரு. ஒட்டு மொத்தத்துல அருண் போட்ட சண்டை எல்லாமே வீண் சண்டை அப்படின்றத நமக்கு பார்க்கும்போது தெரியுது. உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றது வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஆனா இந்த ஸ்கில் ஓரியன்டட், லேபர் ஓரியன்டட் அப்படின்றது வந்து அந்த வேலைக்கு சொன்னாங்களே தவிர அந்த நபரை பார்த்து சொல்லல அப்படின்றத நம்ம திருப்பி சொல்லிக்கிறது. அது அப்படி சொல்லியிருந்தா, ஒருவேளை நபர் சொல்லியிருந்தாருன்னா அது ரொம்ப தப்பு. பட் அது அப்படி சொல்லல அப்படின்றத அவரும் அதை சொல்றாரு. லேபருக்கு இதான் டீ அப்படி சொன்னதுக்கும் அவரும் அதுல வருத்தப்பட்டு அந்த இதை வந்து உணர்ந்திருக்கிறாரு. அதுவும் நம்ம வந்து பார்த்திருப்போம். இப்ப யார் சைடு நியாயம் இருக்கு, இது எப்படி நீங்க பாத்தீங்க அப்படின்றது வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.